இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டை எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதோட சேர்த்து கிச்சன் டிப் இருக்குது. வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வெல்கம் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஃபஸ்ட்டு டிப் நம்ம பால் பேக்கெட் ஐஸ் பெட்டிக்கில் வச்சுருப்போம். ஃப்ரிசர் உள்ளுக்கோ இல்லை ஃப்ரிட்ஜ் உள்ளுக்கோ ஜில்லர் உள்ளுக்கோ வச்சுருப்போம். அது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். அதனால் கொதிக்கிறதுக்கு லேட்டாகும். அதுக்கு தண்ணிக்கிலே போட்டுருங்க. இப்போ ஒரு அரை மணி நேரம் முன்னாடி தண்ணிக்கில் அப்படின்னா நல்லா போயிடும். அதுக்கப்புறம் பால் பானையில் பால் சட்டியில் நினச்சிங்க ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். அது எதுக்கு நம்ம பால் சட்டியில் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறோம்னா அப்போ தான் நம்ம பால் ரொம்ப அந்த சட்டியில் ஒட்டாது. கலருக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் கொதிச்சோன்னா பாலை கொட்டும் ஊற்றுங்க. சரியா? நான் ஒரு கையில் ஃபோனை வச்சுருக்கனால உங்களுக்கு பாலை வெட்டி போடுறத நான் உங்களுக்கு காட்டலை. ஜில்லாப்பு நல்லா போயிடும் தண்ணிகளை போட்டிங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் பாலை ஊற்றிடுங்க. ஊற்றி அடுப்பை மீடியம்லேயோ ஹையாவோ வச்சுக்கிறோங்க. இப்போ பால் பொங்கிறோம்னு பயப்படுறவங்களுக்கு ஒரு 2 டிப்பு உங்களுக்கு ஒரு நேரத்தில் சொல்லியிருக்கிறேன். அதையும் பாருங்கள். குழம்பு கரண்டியே நீங்கள் போடுங்க. பாலுக்குன்னு ஒரு குழம்பு கரண்டி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு கரண்டியை போடுங்க, இல்லை ஒரு ஸ்பூனை போடுங்க. இல்லையா இந்த மாதிரி கூட்டு கோப்பை இருக்கும்ல மங்கு, அதை உள்ளுக்குள்ளே போட்டுருங்க. உங்களுக்கு பால் பொங்கவே பொங்காது. அடுப்பை எவ்வளோ ஏற்றினாலும் உங்களுக்கு பொங்காது. இல்லை சிறு அடுப்பில் வைக்கிறவங்களுக்கு இந்த டிப்பு தேவையில்லை. ஓகே, செஞ்சு பார்க்குறீங்களா? அதான் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. கொதிச்சிருச்சு பாருங்கள். பொங்கி மேலே வரைக்கும் கீழே அப்படியே அடங்கியிருக்காங்க. அந்த வீடியோ தான் எனக்கு எடுக்க முடியலை. பாருங்களேன். இந்த மாதிரி குழம்பு கரண்டியோ இல்லை குட்டி கோப்பை ஏதாவது ஒன்று போடுங்க போதும். ஏதாவது ஒன்று போட்டினாலே போதும். அப்புறம் உங்களுக்கு பால் வாடை வருது, ரொம்ப வாடை பிடிக்காதோ இதுக்கு மேலே சிறு அடுப்பில் வைக்கணும். பொடி அடுப்பில் வச்சு கொஞ்சம் அந்த பால் வாடை போகத்தொட்டியும் கொஞ்சம் காய்ச்சினா. அதுக்காக ரொம்ப நேரம் காய்ச்சி கேஸை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. பாலையும் திக்காக வச்சுலாம் குடிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுப்பா. ஓகேயா? இப்போ அடுப்பு ஃபுல்லாக ஏற்றியாச்சு. நீங்கள் பாருங்களேன், கரண்டி போட்டிருக்கேன். முதல்ல பொங்குறத உங்கள்கிட்ட காட்டலையில், ஏன்னா நான் அந்த சைடு வேலை செய்ய போயிட்டேன். பாருங்கள், அப்படி பொங்குது. ஆனால் அப்படியே கீழே அடங்கிடுவாங்க. அப்படியே பொங்குவாங்க, கீழே அடங்கிடுவாங்க. இந்த டிப்பு உங்களுக்கு பயனுள்ளதானா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. இப்போ கிளீனிங் டிப்புள்ள போகலாமா? ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ க்ளீன் பண்ணும்போது நம்ம ஃபேனத்தை நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி அடித்து விட்ருங்க. கூட்டுற விளக்கு மாதிரி ஜாடு இருக்கும்ல, அதை வச்சு நீங்கள் அடித்து விட்ருங்க. இது பிளாஸ்டிக் ஜாடு. இது ஊரில் உள்ள வீடுப்பா. இது நம்ம வீட்டு ஹாலில் ஒரு 3 ஃபேன் இருக்குது. டைனிங்கில் 1, ஹாலில் 2 இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டா உங்களுக்கு தூசியில் ஃபுல்லாக கீழே வந்துடும். வாரம் இதை செஞ்சுட்டீங்கன்னா ஃபேனை தனிப்பட்ட முறையில் க்ளீன் பண்ண அவசியமே இல்லை. இந்த வீடு துடைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்வோம், வீட்டை கூட்டி தானே துடைப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டெப் நீங்கள் 3 டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீடு அப்படியே பளபளன்னு இருக்கும். வீடு சும்மா தரையை மட்டும் துடைக்கிறதுக்கு பதிலாக இந்த இதையும் நீங்கள் செஞ்சிடணும். ஒரே ஒரு விளக்குமாரை வச்சுட்டு கீழே நின்றுக்கிட்டே நீங்கள் தொடச்சி விட்ருங்க. கீழே நின்றுக்கிட்டு துடைக்கிறதுண்டா ஸ்டூல் தேவையில்லை, ஏணி தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. இந்த ஜாடுக்கம்பு மாதிரி வச்சுருந்தீங்க, கொஞ்சம் உயரமான இது வச்சுருந்தீங்களா போதும். இது இயற்கை வீடு கூட்டுறது தான். இது நம்மளுக்கு அழகாகவே வரும். அப்போ ஒரு ஃபேன், இது செகண்ட் ஃபேன். இந்த மாதிரி இருக்கிற ஃபேன் எல்லாத்தையுமே தூசி தட்டி விட்ருங்க. ரொம்ப அழுக்கு அதில் ஒட்டியிருந்தால் தான் உங்களுக்கு இதை க்ளீன் பண்ணுறது சிரமம், ரொம்ப சிரமம். வாரம் இதை க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சு போயிடும். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரத்தை நீங்கள் செலவழிச்சிருந்தாலே இதில் ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டை தொடச்சிடலாம். அப்போ நீங்கள் வாரம் செய்யும்போது உங்களுக்கு இது நல்லா பழகிடும். உங்களுக்கு வேலையால் இருந்தால் கூட நீங்கள் அவங்கள்ட்ட இதே டிப்பை சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம அப்படியே பாருங்கள் எவ்வளோ தூசி வருதுன்னு பாருங்கள். ஒரு ஃபேனில் இந்த மாதிரி தான் நான் ஏற்கனவே போன வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். சரியா? இது ஊரில் உள்ள வீடுப்பா. ஊருக்கு இப்போ ஒரு வாரம் போயிருந்தனால இந்த டிப்பை உங்களுக்காண்டி எடுத்துருக்கிறேன். அதுக்கடுத்து 2வது வீடு க்ளீன் பண்ணையில் நீங்கள் கவனிக்க வேண்டியது நூலாமடையே அடிச்சு விட்ருங்க. ஓகேயா? அது நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் நூலாமடை அடைச்சிங்கன்னா உங்களுக்கு வீடு ஃபுல்லாக நூலாமடையாக தான் இருக்கும். நீங்கள் வாரம் இதை செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நூலாமடையே உங்களுக்கு வராது. எதுவுமே உங்களுக்கு இருக்காது. உங்கள் வீடு நல்லா பளபளன்னு இருக்கும். வீடும் துடைச்ச மாதிரி இருக்கும், வீட்டை க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும். எப்படி நம்ம வீட்டை கூட்டிகிட்டு தானே செய்ய போகிறோம். இன்றைக்கின்னு உங்களுக்கு ஃபேனை தொடச்சிட்டு எல்லாம் தூசியெல்லாம் தட்டி விட்டினாலே உங்களுக்கு அழுக்கு அவ்வளோ வரும். ஒரு வாரம் மட்டும் நீங்கள் இது செஞ்சு பாருங்களேன். மறுவாரம் உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி தான் இருக்கும். உங்களுக்கு வேலை ஈஸியாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவரான நூலாமடைண்டா நம்ம கற்பூரம், கம்போட்டு, பேக்கிங் சோடா ஏதோ ஒன்று போட்டு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் தொடச்சி விட்ருங்க. ஓகேயா? 3வது வீடு க்ளீன் பண்ணையில் கவனிக்க வேண்டியது, இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு அப்படின்டா நீங்கள் இதை வச்சுக்கிறங்க. இது இல்லை அப்படின்டா ஒரு நல்ல ஒரு கம்பை எடுத்துக்கிறங்க. துணியை நல்லா கட்டிங் பண்ணி அப்படியே நல்லா சாஃப்டான துணி நல்லா சுற்றி வச்சுக்கிட்டோம் நீங்கள் செய்யலாம்ப்பா. ஆன்லைனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்களேன். வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது கம்பியாக இருக்கிறனால நம்ம வளைக்கிறோம். இப்போ கட்டையில் ஒரு கம்பில் செஞ்சோம்னா வளைக்க முடியாது, அவ்வளோதான். நீங்கள் துணியை வச்சு முதல்ல செஞ்சு பாருங்கள். அதுக்கடையில் நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வாங்கி வச்சுக்கிறோங்க. ரொம்ப சீப்பு தான் இதெல்லாம். நம்ம கீழே நின்றுக்கிட்டே எல்லாத்தையுமே நம்ம அடித்து விட்டுறோம். இந்த மாதிரி தூசியை தட்டிட்டா நம்மளுக்கு தூசியெல்லாம் இருக்காது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்களேன்.
நம்ம கீழே நின்றுக்கிட்டே இந்த வேலையெல்லாம் எல்லாமே பார்த்தலாம். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் தூசியெல்லாம் தட்டி விட்டாச்சு, பேனை அடிச்சு விட்டாச்சு, நூலாம்படி அடித்தாச்சு. இதுக்கப்புறம் வீடு துடைக்கணும். வீட்டை கூட்டின பிறகு வீடு துடைக்கும். இதுக்கு நான் எடுத்துருக்கிற பொருள் வந்து ஒரு பேக்கெட் ஷாம்பு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் டூத் பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு ரொம்ப இருந்தால் உப்பு போடுங்க, கற்பூரம் போடுங்க. என்கிட்ட கற்பூரம் இல்லை, நான் உப்பு மட்டும் நான் போடுறேன் இன்றைக்கி. சரியா? என்னோட வந்து மொச்சிச்சு. அதோட தான் நான் செஞ்சேன், இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு துடைச்சேன். டெட்டால் இருந்தாலும் நீங்கள் ஊற்றலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஒரு டூத் பேஸ்ட்டு பழைய டூத் பேஸ்ட் இருந்துச்சுன்னா அதை லேசாக நெருப்பில் கட்டி வளைச்சி வச்சுக்கிறேங்கப்பா. சரியா? எனக்கு டைம் இல்லாதனால உங்களுக்கு நான் அவசரமாக வந்து வீடியோ எடுக்கிறேன். அப்புறம் ஷாம்பு வந்து ஒரு பேக்கெட் போடுங்க. இது ஒரு வீடு ஃபுல்லாக நீங்கள் துடைச்சிடலாம். நான் வந்து கார் பார்க்கிங்கு, அதுக்கப்புறம் ஒரு ஹாலு, சின்ன வீடு தான்ப்பா நம்ம வீடு, ஊரில் இருக்கிற வீடு, ஒரு ரூம்பு, ஒரு கிச்சன், ஒரு டைனிங், அவ்வளோதான். டாய்லெட்டும் நான் கழுவுனேன். அந்த வீடியோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சேர்க்குறேன். ஏன்னா இதில் சேர்த்தேன்னா உங்களுக்கு வீடியோ பெருசாக இருக்கும், சில இதுகள் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிடுவீங்க. அதனால் நான் இதோட முடிக்கிறேன்ப்பா. ஓகே. அதுக்கப்புறம் தண்ணியில் கலந்துக்கிறேங்க. இது நல்லா தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. பைப்பை திறந்துக்கிறேங்க. அரைவாடி தண்ணி நம்மளுக்கு வேணும். அதில் உப்பை போட்டுக்கிறேங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இதில் கற்பூரம் இருந்தாலும் ஒரு கற்பூரத்தை நீங்கள் இது பண்ணி போட்டுக்கரலாம். மஞ்சத்தூளோடு நீங்கள் போட்டுக்கரலாம். அப்புறம் 2 வாளி நம்ம வச்சுக்கிறோம் எப்பவும் போல். ஒரு வாளி வந்து சோப்பு வாளி வச்சுக்கிறோம், இன்னொன்று பிளேன் வாளி. இந்த மாதிரி மொக்கிது பாருங்கள். இப்போ நான் துடைச்ச பிறகு உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே பலாண்டு இருக்கிறாங்க பாருங்கள். இப்போ வந்து ஹால்லாம் துடைச்சாச்சு. இப்போ அழுக்க பாருங்கள். ஹாலில் உள்ள அழுக்கு இவ்வளவு வந்திருக்கு பாருங்களேன். அந்த தண்ணியில் இவ்வளவு இருக்குது. நம்ம அந்த தண்ணியில் ஓட்டணும். அந்த தண்ணியில் வந்து புழிஞ்சு போய் வீட்டை துடைக்கணும். இந்த மாதிரி நம்ம துடைச்சிக்கணும். எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் கிச்சன் மட்டும் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது, அதையும் துடைச்சிட வேண்டியது தான். இப்போ நம்ம வந்து ஹாலும் டைனிங்கும் துடைச்சாச்சுப்பா. ஓகே. இது வந்து இந்தியாவில் உள்ள வீடு, சின்ன வீடு தான், ரொம்ப பெரிய வீடு இல்லை. ஒரு ரூம்பு, ஒரு ஹாலு, ஒரு டைனிங் இருக்கும், ஒரு கார் பார்க் இருக்கும், ஒரு டாய்லெட், அவ்வளோதான்ப்பா. இப்போ நம்ம கிச்சன் நல்லா கூட்டிட்டு கிச்சனையும் துடைச்சி விட்ருவோம். ஒரு தடவை தண்ணி வச்சு துடைச்சாலே உங்களுக்கு போதும். ஏன்னா நம்ம வந்து இன்னொரு வாளிலையும் அழுக்கு தண்ணியை புளியறதுக்கு வச்சுருக்குறோம். அதனால் நீங்கள் 2 தடவைலாம் நீங்கள் வீட்டை துடைக்க வேண்டியதில்லை, ஒரு தடவை துடைச்சிருங்க. இந்த மாதிரி பேனை அடிச்சு விட்டுட்டு நூலாமடைய இது பண்ணிட்டு தூசியை தட்டிட்டு நீங்கள் வந்து வீட்டை கூட்டிட்டு வீட்டை வாரம் துடைச்சிங்கன்னா உங்களுக்கு கிளீனிங்க்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷத்தை நீங்கள் ஒதுக்குனாலே இந்த தூசி தட்டுற வேலை, பேனை அடிச்சு விட்ற வேலை, நூலாமடை அடிக்கிற வேலை போயிடும். ஏன்னா ரொம்ப உங்களுக்கு தூசி இருக்காது, நூலாமடை ரொம்ப இருக்காது. அதனால் வேலை உங்களுக்கு ஈஸினால வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வீடு துடைக்கும் போது இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கப்பா. உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து வீட்டையும் துடைச்சாச்சு. நான் டாய்லெட்டு க்ளீன் பண்ணுறது தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்மளோட வேலை டாய்லெட்டு க்ளீன் பண்ணுறேன். நீங்கள் வேணால் இன்றைக்கி செய்யுங்க, நாளைக்கு செய்யுங்கப்பா. நான் இன்றைக்கே செஞ்சிட்றேன். இந்த வீடு துடைச்சி கரெக்டாக 3 நாள் தான் ஆகுது. திங்கக்கிழமை வீட்டை துடைச்சிருக்காங்கப்பா. நான் வந்து செவ்வாய்க்கிழமை போனேன், வியாழக்கிழமை இந்த வீட்டை துடைக்கிறேன். எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்கள். நம்ம போட்ட பொருள் அப்படி, இந்த பொருள் 3 பொருளையும் போட்டு நீங்கள் வீட்டை துடைச்சிங்கன்னா உங்களுக்கு அழுக்கு வந்து ஈஸியாக வெளியேறும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டியதில்லை. நம்ம போட்ட அளவு வந்து 2 ரூம்பு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், ஒரு டைனிங் உங்களுக்கு கரெக்டாக வரும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்களேன். உங்களுக்கு அழுக்கு நல்லாவே வரும். துடைச்சி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு போல் சந்திக்கலாமா? பை, see you.